மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள் கொடியுடன் போராடிய பாஜகவினரும் கோயிலுக்கு அருகே இருந்த தொண்டர்களையும் காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இது குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, திருப்பரங்குன்றம் கோவில் முன்பாக பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகள் திட்டமிட்ட நிலையில் அதை தடுத்து பொது அமைதியை காக்கும் நோக்கில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் நேற்றிலிருந்து இன்று இரவு வரைக்கும் தடை உத்தரவு அமலில் இருக்கிறது. இந்த சூழலில் திருப்பரங்குன்றம் கோவில் மலை முழுவதும் அந்த மலையை கோவில் அணுகக்கூடிய அனைத்து பாதைகளும் முழுமையாக காவல்துறையினுடைய கடும் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. காலையிலிருந்து கோவிலுக்குள் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பொது நபர்களை மட்டும் காவல்துறையினர் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற எல்லோரையும் இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சி சேர்ந்தவர்கள், சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக திடீரென சற்று ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக கோவிலுக்குள் காலையில் இருந்து பொது நபர்களுடைய போர்வையில் பொது நபர்களைப் போல பாஜகவினர், இந்து அமைப்பினர் 200க்கும் மேற்பட்ட கோவிலுக்குள் சென்றிருக்கிறார்கள். சென்றவர்கள் எல்லாம் கோவில் நடை சாத்திற்கு முன்பாக ஒன்றாக திரண்டு வெளியே வந்து அன்னதான கூடத்தின் அருகில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதும் காவல்துறையினர் எதிர்பாராத ஒரு நிகழ்வு என்பதால் திடீரென ஒரு பதற்றமான சூழல் நிலவியது. உடனடியாக அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு, வாக்குவாதம் மற்றும் ஒரு சலசலப்பான சூழல் நிலவியது. அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்துக்குள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பாஜகவினர் பாஜக கொடியுடன் தர்ணாவில் ஈடுபட்டார்கள். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தார்கள். அதனைத் கோவில் அமைந்திருக்கூடிய அந்த வீதி முழுவதும், ரத வீதி முழுவதும் அங்கங்கே பிரிந்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக காத்திருந்த பாஜகவினர், இந்து அமைப்பினரை போலீசார் விரட்டி கைது செய்கிறார்கள். மேலும் அந்த கோவில் அருகே இருக்கக்கூடிய லாட்ஜுகளில், விடுதிகளில், அறைகளில், வீடுகளில் எல்லாம் ரகசியமாக 2-3 நாட்கள் முன்பாகவே வந்து தங்கியிருந்த பலரையும் கண்டுபிடித்து காவல்துறை கைது செய்யும். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்திருக்கிறார்கள். இப்போது இதுபோல பொது நபர்கள் போல வந்தவர்கள் அனைவருமே வெளியூர் நபர்கள், உள்ளூர் கட்சிக்காரர்கள் அல்ல. வெளியூர் தேனி, விருதுநகர், இப்படி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நபர்கள் எல்லாம் பொது நபர்கள், பொது பக்தர்கள் போர்வையில் கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே இந்த கைது நடவடிக்கை என்பது காவல்துறையினர் விரட்டி அவர்கள் எல்லோரையும் கைது செய்திருக்கிறார்கள். இன்று இது தொடர்ந்து மேலும் இந்த கட்டுப்பாடு என்பது அதிகரிக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி வெற்றி. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.